Hi, everyone. Welcome to Mathematical 360. இந்த இதில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1 கணங்கள் தொடர்பு மற்றும் சார்புகள் இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சார்பின் நேர்மாறு இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். சார்பின் நேர்மாறு இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அதோட வரையறை f எக்ஸ்டென்ஸ் டு y என்பது இருபத்தாறுங்க. அதாவது f எக்ஸ்டென்ஸ் டு y இருபத்தாறு வச்சுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ g y டென்ஸ் டு x ஆனது f of x ஈக்குவல் டு y எனும் போது g of y ஈக்குவல் டு x என வரையறுக்கப்பட்டது. அதாவது இந்த ரெண்டு சார்புல இருந்தோம். ஸோ இதோட f of x எடுக்கும்போது இதுக்கு வந்து y வரும். ஸோ இதுக்கு வந்து f of x எடுக்கும்போது y, இதுக்கு g of y எடுக்கும்போது x என வரையறுக்கப்பட்டு சார்பு gi, அதாவது இந்த சார்பு g இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த gi f இன் நேர்மாறு, அதாவது இந்த f of x நேர்மாறுன்னு சொல்றாங்க. ஸோ இது f இன்வர்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ண f ஆஃப் x டென்ஸ் டு y இருபுற சார்புன்னு வச்சுக்கோங்க. அதாவது a டு z x, b டு x, c டு y. இது எப்படி ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் y to x, x to y, அதாவது பார்த்தீங்கன்னாலும் அது சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி எஃப்ங்கிற ஒரு இருபுற சார்பு, அதனால இது இருபுற சார்புன்னு சொல்றாங்க. இருபுற சார்பு என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த டேக்கானுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். ஒன்றுக்குண்டான சார்பு மேற்குள் சார்பு ரெண்டு சேர்ந்து வந்துச்சுன்னா அது இருபுற சார்பு. ஸோ அப்படி இந்த எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருபுற சார்பா இருக்கனால தான் இந்த g ஆஃப் y டென்ஸ் டு எக்ஸ்ங்கிற இன்னொரு சார்புக்கு இது ப்ரூவ் ஆகுது. அதாவது அப்படியே ரிவர்ஸ் மிரர் இதில் எழுதினீங்கன்னா y அப்படியே இந்த இருக்கு, இங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க அப்படியே இருக்கிறது ABC எழுதினீங்கன்னா x வந்து b ஓடையும் y வந்து c ஓடையும் z வந்து a ஓடையும் கனெக்ட் ஆகும். ஸோ அதான் g ஆஃப் x. ஸோ இந்த e ஆஃப் x தான் இந்த f ஓட நேர்மாறுன்னு சொல்றாங்க. ஸோ இதே இருபுற சார்பு நான் சொன்ன மாதிரி f x டென்ஸ் டு y. இச்சார்பையில் கண்ணாடியால் பார்த்தால் ஒய்யிலிருந்து எக்ஸுக்கான சார்பு கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எக்ஸை போட்டு இங்கே ஒய்யை போட்டிங்கன்னா ஸோ அப்படியே மிரர் எஃபெக்ட் மாதிரி சார்பு கிடைக்கும். அச்சார்புமே ஜி என அழைப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒய்யும் இங்கே எக்ஸ் போட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சார்பு ரிலேஷன் ஜின்னு சொல்லுவாங்க. சென்டரில் மென்ஷன் பண்ணிட்டு அது ஜின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போது ஒய்யிலிருந்து எக்ஸுக்கான சார்பு, அதாவது நான் சொன்ன மாதிரி ஒய்யிலிருந்து எக்ஸுக்கு பாருங்க, அதாவது ஒய்யிலிருந்து எக்ஸுக்கு பாருங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது இதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அதோட வழி பி, ஏன்னா அது பியோட தான் ரிலேஷன் இருக்கு. ஜி ஆஃப் ஒய் அதோட வந்து பார்த்தீங்கன்னா சியோட தான் ரிலேஷன் இருக்கு. ஜி ஆஃப் ஜெட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட தான் ரிலேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் வரும். சார்பு எஃப் நேர்மாறுடையதாக இருந்தால் எஃப்ஐ நேர்மாற்றுத்தன்மை இன்வெர்டிபிள் உடையது என அழைப்போம். அதாவது ஒரு சார்பு எஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ், அதாவது எஃப் இன்வர்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும்னா அந்த மாதிரி இருக்கிறது வந்து நேர்மாற்றுத்தன்மை, அதாவது இன்வெர்டிபிள்னு சொல்லி சொல்லுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. சார்புகளின் சேர்ப்பிற்கும் நேர்மார்க்கும் வியப்பிற்குரிய தொடர்பு உண்டு. அதாவது சார்புகளின் சேர்ப்புக்கும் நேர்மார்க்கும் தொடர்பு இருக்கு. ஸோ அதுக்கு என்னன்னா சார்புகளின் சேர்ப்பு என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லி புரியும். f x டென்ஸ் டு y என்பது இருபுற சார்பு, அதன் நேர்மாறு g of x. அப்போ நம்ம லாஸ்ட் லைன்ல பார்த்த மாதிரி இதுதான் இருபுற சார்பு, அதன் நேர்மாறு g of y டென்ஸ் டு x எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கலாம். இப்போது g of f ix, அதாவது பார்த்தீங்கன்னா gங்கிற ஃபங்க்ஷனையும் fங்கிற ஃபங்க்ஷனையும் சேர்க்கிறோம். அப்படி சேர்த்தீங்கன்னா அது i of x வருது. அதே மாதிரி f of g, அதாவது fங்கிற ஃபங்க்ஷனையும் gங்கிற ஃபங்க்ஷனையும் சேர்க்கிறோம். ஸோ அப்படி சேர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா i of y. ஸோ இப்போ இந்த ix மற்றும் i என்பது முறையே எக்ஸ் மற்றும் மீதான சமணிச்சார்புகள். சமணிச்சார்புன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்தா i of x எதனால சமணிச்சார்பு, iy வந்து எதனால சமணிச்சார்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது உங்களுக்கு புரியும். மேலும் f x டென்ஸ் டு y மற்றும் g y டென்ஸ் டு x ஆகிய சார்புகள் g of x, g of f, i of ix, f of g, iy என இருக்குமானில் f மற்றும் g இரண்டும் இருபுற சார்புகள் ஆகும். ஸோ அதாவது இந்த ரெண்டு சார்போட வழி சொல்றது g of f i of x ஆகும் f of g ஆகும் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு சார்பு இருபுற சார்புகளா இருக்கும், இரண்டும் இருபுற சார்புகளா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று நேர்மாறாகும்.
ஸோ இந்த சமணி சார்பாக கன்சிடர் பண்ணாவே அது ஒன்றுக்குள்ளான சார்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நேர்மாறாகும். அதாவது எஃப் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஜி, ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப். அதாவது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸாக இருக்கும், மிரர் எஃபெக்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். மேற்கண்ட கருத்துக்களின் அடிப்படையில் நேர்மாற்றுத்தன்மை மற்றும் நேர்மாறு என்ற சொற்களை வேறு வகையில் வரையறுப்போம். ஸோ இப்போ நேர்மாற்றுத்தன்மைனா நேர்மாறுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதோட வரையறை. ஸோ இப்போ இந்த டோட்டலா எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா அதோட வரையறை தான் இது. ஐ(x) மற்றும் ஐ(y) என்பன முறையே x மற்றும் y மீதான சமணிச்சார்புகள் கருதுக. ஸோ இப்போ அவங்களே சொல்றாங்க ஐ(x), ஐ(y) வந்து சமணிச்சார்பு எடுத்துக்கிறோம். g(f) ஐ(x), f(g) என்ற ஐ(y) என மாறு gy(x) என்ற சார்பு கிடைக்குமானால் f(y) நேர்மாற்றுத்தன்மை அடையுது. ஸோ இந்த கண்டிஷன் அமைகிற மாதிரி g(y)(x) இருந்துச்சுன்னா சார்பு கிடைக்குதுன்னா அப்புறம் இருக்கும்போது f(x)(y) நேர்மாற்றுத்தன்மையுடையது என கூறலாம். இந்நிலையில் g-ஐ f-இன் நேர்மாறு என அழைப்போம். ஸோ இதை இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நேர்மாற்றுத்தன்மை எடுக்குதுன்னு சொல்லுவோம். இந்த ஆப்போசிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஏ அதை வந்து நேர்மாறு எனவும், அதாவது எஃப் இன்வர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இந்த எஃபோட நேர்மாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நேர்மாற்றுத்தன்மைக்கு நேர்மாறுக்குள்ள டிஃபரன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறா மாற கண்டிஷனா இருந்துச்சுன்னா நேர்மாற்றுத்தன்மையும், நேர்மாறா மாறின ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆறிலிருந்து ஆறுக்கு வரை ஏற்படும் சார்பு எஃப்இன் நேர்மாறு காணும் படிநிலைகள். அதாவது ரியல் நம்பர்ஸ்ல இருந்து ரியல் நம்பர்ஸா இருக்கும்போது அதோட எஃப்இன் நேர்மாறு கண்டுபிடிக்கிறதுக்கான படிநிலைகள். ஒர்க்கிங் ரூல் டு ஃபைண்ட் இன்வர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது சார்புனா y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எனும் கட்டமைப்பு எழுதுக. அதாவது சார்பு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கட்டமைப்பு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை ஒய்யின் அடிப்படையில் எழுதும். அதாவது இந்த எக்ஸோட வேல்யூஸ் வந்து ஒய்யோட அடிப்படையில் எழுதணும். வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இன்வர்ஸ் ஒய்யை ஒய்யின் கோவையாக எழுதுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இன்வர்ஸ் ஒய்யை வந்து ஒய்யோட கோவை எழுதணும். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒய்யை எக்ஸாக மாற்றும். அதாவது அப்படியே ரிவர்ஸாக ஒய்யை எக்ஸாக மாற்றணும். இந்த 4 ஸ்டெப்பும் நம்ம ப்ராப்ளம் போகும்போது உங்களுக்கு பெட்டராக போய் எதனால இந்த 4 ஸ்டெப் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது நெக்ஸ்ட் வர ஸ்லைடில் பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு, ஃபங்க்ஷன் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர் சொல்லிட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. 2x-3 என வரையறுக்கப்பட்டு f4 இருபது சார்பு நிரூபித்து அதை நேர்மாறி காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் f4 இருபது சார்பு நிரூபித்து அதை நேர்மாறி காண்கன்னு சொல்றாங்க. தீர்வு. இந்த ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப், அதாவது வழிமுறை 1. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்குண்டான சார்புங்கிறத ப்ரூவ் பண்ணணும். எதனாலனா இருபது சார்புன்னு சொன்னேன், ஒன்றுக்குண்டான சார்பாக இருக்கணும், மேல்கோத்த சார்பாக இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இருபது சார்பு அர்த்தம். அப்போ ஒன்றுக்குள்ள சார்பு ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றுக்குண்டான சார்பு. ஒன்றுக்குண்டான சார்பு கண்டிஷன்ல பார்த்துருப்போம். அந்த லிக்விட் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எதனால ஒன்றுக்குள்ள சார்புன்னு சொல்றான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க வேல்யூல வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா 2x-3, எஃப் ஆஃப் ஒய்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எதிரி எக்ஸுக்கு அப்புறம் ஐயை பார்த்தீங்கன்னா 2y-3. இங்கே இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2x ஈக்குவல் டு 2y. ஸோ எனவே x ஈக்குவல் டு ஒய்ன்னு வருது. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு போடும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வேல்யூ வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எனவே எஃப் என்பது ஒன்றுக்கான சார்பு. ஸோ எந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் எஃப் ஆஃப் ஒய் போடும்போது அதோட வேல்யூ ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கான சார்பாக இருக்கும் அர்த்தம். நெக்ஸ்ட் மேற்கோர்த்தல். y பிலாங்ஸ் டு ஆர் என்க. அதாவது இங்க வந்து ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸா இருக்குன்னு சொல்லிட்டாங்க கொடுத்த கண்டிஷன் படி. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன சொல்றோம், ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீன் ஒய் ஈக்குவல் டு 2x-3. ஸோ இதுல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இங்க வச்சுட்டு ஒய் பிளஸ் -3 வரும்போது +3 y+3 இந்த 2x மல்டிபிளேஷன் இங்க வரும்போது 2 வருது. ஸோ இப்போ இந்த ஃபார்மால இருந்தா எக்ஸ் ஈக்குவல் டு y+3ங்கிறத டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால y பிலாங்ஸ் டு ஆர் இது நம்ம எடுத்திருக்கிறோம் எக்ஸா. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது இப்போ எக்ஸ்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா இந்த சார்பில் இருந்து. ஸோ இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ செப்பரேட் பண்றோம். ஸோ அப்போ 2x-3 எக்ஸ்ங்கிறதுனா y+3, அதனால 2 × y+3/2 -3. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு சொல்லி வருது. ஸோ இதனால் எஃப் என்பது மேற்கோர்த்தல் ஆகும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ ஒய்ன்னு வரதுனால எஃப்இன் வி சமம்
அதாவது எக்ஸோட வேல்யூவும் எஃபின் வீச்சகமும் 6 ஆகும். எஃபின் வீச்சகம் தெளிவாக 6 ஆகும். வீச்சகமும் துணைச்சார்பும் சமமாக இருக்காது. ஸோ நமக்கு தெரியும் 2 அம்புக்குறி படத்தில் போகும்போது எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார்பாகும், ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா துணைச்சார்பாகும். இப்போ இங்கே எல்லா வேல்யூஸ்க்குமே ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வீச்சகம்னு சொல்லுவோம். ஸோ வீச்சகமும் சார்பும் சமமாக இருக்கிறதுனால எந்த ஒரு எம்டி நம்பர்ஸும் துணைச்சார்பத்தில் இருக்காது, எல்லாமே ரிலேஷன்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால இது மேற்கொத்த சார்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஃப் ஒரு மேற்கொத்த சார்பாகும். இது மேற்கொத்த சார்பு என்ன எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கோம், அந்த டிஸ்கஷன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மேற்கொத்தம் கொண்டு வந்தாலும் புரியும். நெக்ஸ்ட் அதோட நேர்மாறு y equal to 2x minus 3 என்க. எனவே y plus 3 equal to 2x. அதனால் இதிலிருந்து x வந்து y plus 3/2. ஸோ இப்போ இந்த x வந்து பார்த்தீங்கன்னா f inverse y, அதனால y plus 3. இப்போது y-ஐ x ஆல் மாற்று செய்ய, ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா f inverse y வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு y plus 3 கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இங்க அப்படியே ஒய்ங்கிறது போல எக்ஸை மாற்ற போடுறோம். அதாவது எஃப் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3/2. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது எஃப் இன்வர்ஸ் ஒய்யை கன்சிடர் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி போட்டோம்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இன்வர்ஸ் எக்ஸ். ஏன்னா இதில் முன்னாடியே பார்த்துட்டா இருபுற சார்புன்னு நமக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு, அதனால நம்ம இதை இப்படி போட்டு டைரக்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நான் சொன்ன இன்னொரு டைப், அதாவது வழிமுறை டூல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். y equal to 2x minus 3 என்க. இது அவங்க கொடுத்துக்கிறதுல இருக்க f of x equal to y னா x equal to y plus 3/2. ஸோ இதுல நம்ம x ஓட வேல்யூ y plus 3/2 எடுத்திருக்கோம். g of y equal to y plus 3/2 என்க. அதாவது x வந்து அப்படியே g of y கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த 4 படிநிலை பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் படிநிலை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே g of f equal to x equal to g of f of x, அதாவது நம்ம இது எப்படி எழுதிருக்கோம்னா g of f of x. ஸோ இப்போ f of x ஓட வேல்யூ 2x minus 3 நம்ம கொடுத்துருக்காங்க ப்ராபர்லி. ஸோ அதனால் g of 2x minus 3. ஸோ இப்போ நமக்கு இங்கே g of y கொடுத்துருக்காங்க. அப்போ g of y னா yங்கிறதுல 2x minus 3 இருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் g of y. அப்போ 2x minus 3 2 into x ஓட வேல்யூ என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதாவது x இடத்துல இருக்குது g of y, அதாவது y இடத்துல இருக்கு 2x minus 3. ஸோ y பதிலாக 2x minus 3 plus 3/2. ஸோ இப்போ இந்த y-ஐ வச்சு நம்ம g of y கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இது f of x இருந்து g of y கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ஃபர்தர் சிம்பிளிஃபை பார்த்தீங்கன்னா எக்ஸ் வரும், அதாவது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி எஃப் ஒய். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜி எஃப் ஒய், எஃப் ஆஃப் ஜி எஃப் ஒய் நமக்கு தெரியும் ஒய் பிளஸ் 3/2. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மல் இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் 2x minus 3. அப்போ எக்ஸ் காலத்தில் ஒய் பிளஸ் 3 இருக்கு. அப்போ 2 into ஒய் பிளஸ் 3/2 minus 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒய்ன்னு கிடைக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஐஎக்ஸ் ஐஒய்ன்னு சொல்றாங்க, சமணி சார்பா வருதுன்னு சொல்லிட்டு. ஆகையால் g of f equal to ix, f of g equal to iy. f மற்றும் g ஆகிய இருபுற சார்புகள் மற்றும் ஒன்றுக்கொன்று நேர்மாறு என்பதும் இதன் மூலம் தெளிவாகிறது. ஏன்னா இதுக்கு ரெண்டு g of f, f of g போடும்போது i of x, i of y வந்துருச்சு நமக்கு வரையறைப்படி. ஸோ அதான் சமணி சார்பா வந்துருச்சு. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா f மற்றும் g ரெண்டு சார்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபுற சார்பு ஒன்றுக்குண்டான சார்புன்னு சொல்லி நேர்மாறுன்னு சொல்லிட்டோம். எனவே f என்பது இருபுற சார்பு மற்றும் f inverse y, அதாவது f inverse y equal to y plus 3/2. இதிலிருந்து y-ஐ x ஆல் பிரதி, அதாவது 4 ஸ்டெப் படி பார்த்தீங்கன்னா f inverse y equal to, அதாவது இந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு y plus 3/2 போட்டிருக்காங்க. இந்த y-க்கு பதிலாக x ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா f inverse x equal to x plus 3. ஸோ அதுதான் f inverse ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா சார்புகளின் சேர்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.